ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கொலக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி ஒரு உலக்கு, புழுங்கல் அரிசி ஒரு அரை உலக்கு எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அது நல்லா அப்படி வறுக்கணும். வறுத்தோன்னா அது வெடித்து நல்லா வரும். அந்த வெடித்து வந்த பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைச்சி அப்புறமா சீனி பாகில் போட்டு கிளறணும். கிளறி வெந்த பிறகு அதை எடுத்து லேசாக தேங்காய் எண்ணெய் விட்டுறணும். விட்டு புடி கொலக்கட்டை கையில் நல்லா பிடிச்சி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சா கொலக்கட்டை ரெடி. இப்போ அரிசியை பார்த்துட்டிங்க. சீனி போட்டாச்சு. எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ அரிசியை வதக்கணும். நல்லா பொரியாக வரும். நல்ல பொரியாக இதாகும். அதுக்கு பிறகு தான் மிக்சியில் அடிக்கணும். சீனி பாகில் இந்த அரிசி அரைச்சாச்சு. இதில் போட்டு கிளறியாச்சு. இப்போ கொலக்கட்டை பிடிக்க வேண்டியதான். கொலக்கட்டை செய்ய போகிறோம். சரிங்களா? அப்படின்னு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த கொலக்கட்டை ரெடி ஆகிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.